ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே, நம்ம லாஸ்ட் வீடியோவில் நெகட்டிவ் திங்கிங் அண்ட் டிப்ரெஷன் இதை பற்றி குட்டி ஸ்டோரி மூலமாக கொஞ்சம் கிளியராக பார்த்தோம். பார்க்காதவங்களுக்கு ஐ பட்டனில் அந்த வீடியோ தரேன், போய் பார்த்து வந்துருங்க. இந்த நெகட்டிவ் திங்கிங், டிப்ரெஷன் இதை பற்றிலாம் யோசிக்கக்கூடாது, இதெல்லாம் எனக்கு வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பட் இது என்னை மீறி எனக்குள்ளே வருது அப்படின்னா இதை எப்படி சரி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இதே ப்ராப்ளம் எனக்கும் இருந்தது. ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் எங்கேருந்து உருவாகுது, எதனால உருவாகுது, இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டா போதும், நம்ம ஈஸியாக இந்த ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இல்லையா? சரியான எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் இது எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப் ஆஃப் த பாடி, நம்ம பிரெயின் இருக்குல்ல, இந்த பிரெயின் தான் நம்ம உடம்புல நடக்கிற இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைக்குமே காரணம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த மூளையோட ஃபங்க்ஷனை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னோட சின்ன வயசில் நடந்த ஒரு ஃபன்னான விஷயத்து மூலயமா இதை உங்களுக்கு நான் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னன்னா, சின்ன வயசில் நாங்கள் எங்கள் ஏரியாவில் இருக்க குட்டி பசங்கள்லாம் சேர்ந்து ஒன்று விளாண்டுட்டு இருப்போம். அப்போ என்னோட சிஸ்டர் எங்களோட விளாட வருவாங்க, என்னோட எல்டர் சிஸ்டர் விளாட வருவாங்க. அவங்க விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கான அந்த அட்டென்ஷன், அவங்க தான் அந்த இதில் ஹெட்டாக இருக்குன்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு கூடிய அட்டென்ஷனை நம்ம கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆட்டையை கலைச்சி விட்டுருவாங்க. நம்ம யாருமே விளாட முடியாது. நாங்கள் யாருமே விளாடாமல் வீட்டுக்கு அழுதுகிட்டே போயிடுவோம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம பிரெயினுக்கு கொடுக்குற அட்டென்ஷனை கரெக்டாக நம்ம கொடுக்கல, அதை நம்ம சரியாக கவனிக்கல வைக்கல அப்படின்னா அது என்ன பண்ணோம்னா நம்ம உடம்புல நடக்கிற எல்லா விஷயத்தையுமே ஸ்டாப் பண்ணி விட்டுரும், கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும். நம்ம உடம்புல எப்படி அழுக்கு சேருதோ அதே மாதிரி தான் நம்ம மூளையிலையும் அழுக்கு சேரும். அதுக்கு பேர் பீட்டா அமைலைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அளவுக்கு அதிகமாக சேர்றதுனால என்ன நடக்கும்னா நமக்கு தேவையில்லாத மன சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் வரும். டிப்ரெஷன், டென்ஷன், தேவையில்லாத ப்ரெஷரு. அப்புறமா நம்மளோட மூக்கு அப்புறம் தொண்டையில் போகிற ஒரு நரம்பு மியூக்கஸ் மெமரின்னு சொல்லுவாங்க, அது பாதிக்கப்படுறதுனால அடிக்கடி சளி கூட பிடிக்கும். இந்த எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ்னால சளி பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லலை, இது ஒரு நியூரலஜி சொல்லியிருக்காங்க. நம்ம உடம்புல அழுக்கு சேர்ந்தா நம்ம குளிச்சு, நம்ம சோப் போட்டு குளிச்சு அதை க்ளீன் பண்ணிப்போம். பட் மூளையில் அழுக்கு சேர்ந்தா அது எப்படி நம்மளால் க்ளீன் பண்ண முடியும்? அதுக்கு தான் அது ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆகிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தான் நம்மளோட தூக்கம். 70% தூக்கத்து மூலயமா க்ளீன் பண்ணலாம். நம்ம நல்லா தூங்குறது மூலமாக இதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆயிரும். பேலன்ஸ் இருக்க 30% நம்ம தான் க்ளீன் பண்ணணும். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட், நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் டெய்லி பண்ணணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா பிரெயின் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குறது, அதாவது புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கிறது, ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணுறது, ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒன்று புதுசாக படிக்கிறது, ஒரு நியூ லாங்குவேஜ் கற்றுக்கிறது. இந்த மாதிரி விஷயத்து மூலயமா நம்ம மூளையை கொஞ்சம் ஆக்டிவ் பண்ணி விடலாம். ஆக்டிவ் பண்ணுறது மூலமாக இது க்ளீன் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கரெக்டாக, நம்ம தூக்கத்தை கரெக்டாக பார்த்துக்கிட்டு, நம்ம டெய்லி எக்ஸசைஸில் கவனம் செலுத்தி, நம்ம புதுசாக சில விஷயங்கள் கற்றுக்கிட்டு, இந்த மாதிரி நமக்கு தேவையான விஷயங்கள் நம்ம கரெக்டாக பண்ணுறது மூலமாகவே நமக்கு இந்த டிப்ரெஷன், டென்ஷன், ப்ரெஷர், இந்த மாதிரி ஒரு எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை நம்ம வாழலாம். ஓகே, இப்போ பிரச்சனை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம், அது எதனால அந்த பிரச்சனை உருவாகுங்கிறதையும் கண்டுபிடிச்சாச்சு. நம்மளோட ஒர்க்கை நம்ம ப்ராப்பராக பண்ணலைன்னா தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது இல்லையா? ஸோ நம்மளோட டெய்லி ரொட்டீன் என்னவோ அதை கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுவோம். ஹாப்பியாக, ஜாலியாக, ஃபன்னாக லைஃப்பை வாழுவோம். ஓகேவா?